டாப் 5 சிஏவின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ராதிகா. சமீபத்தில் வெளியான செய்தியின்படி 100 நாள் வேலை திட்டத்துக்கு மத்திய அரசு ரூபாய் 17,744 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அது சார்ந்த எக்ஸாமுக்கு தேவையான தகவல்களை பார்க்கலாம் வாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2005. 2005 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு 2006 நடைமுறைக்கு வருது. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திரா மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் இந்த திட்டம் நடைமுறைக்கு வருது. அதன் பிறகு அக்டோபர் 2, 2009 அன்றைக்கு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படிங்கிற பேருக்கு முன்னாடி மகாத்மா காந்தி அப்படின்னு இணைக்கப்படுது. அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 100 நாட்கள் உடல் உழைப்பு சார்ந்த வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறது. 2026-27 பட்ஜெட்டில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை விபிஜி ராம்ஜி அப்படின்ற பெயரில் மாற்றம் செய்யப்பட்டு 100 நாள்லேருந்து 125 நாளாகவும், சம்பளம் 100% மத்திய அரசு வழங்கி வந்த நிலையில் விபிஜி ராம்ஜி திட்டம் மூலமாக 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் வழங்க மசோதா முன்மொழியப்பட்டிருக்கு. 2026 அக்டோபர் மாதத்துக்குள்ள விபிஜி ராம்ஜி திட்டத்தை நடைமுறை கொண்டு வர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கான கேள்வி, விபிஜி ராம்ஜி அப்படிங்கிறதோட அப்ரிவேஷன் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.